கண்ணன் சிறைச்சாலையில் அவதாரம். அடுத்ததாக வசுதேவர் யமுனை நதியில் கடப்பதற்காக கோடையிலே கண்ணனை வைத்து தூக்கி செல்லும்படியான காட்சி. அடுத்ததாக வஞ்சக பேய்மலை துஞ்ச என ஆழ்வார் பாசுரத்துக்கேற்ப கண்ணனை கொல்வதற்காக தாய் உருவில் வந்த பேயை முளைப்பால் அருந்தி போதகியை கொல்வது. அடுத்ததாக பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின் ஆண்டாள் சொன்ன மாதிரி சகடாசோரன் என்பவன் சக்கர வடிவில் வந்து கண்ணனை கொல்வதற்காக வந்த சகடாசோரனை காலால் எட்டி உதைத்து அவனை கொல்வது. அடுத்தது காற்று வடிவில் வந்த கண்ணனை கொல்வதற்காக வந்த வசுரனை அவனை கழுத்தை நெரித்து கொல்லும் காட்சி. அடுத்ததாக வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் என்பது பெரியாழ்வார் பாசுரம். வாயில் வையகத்தை காண்பது. கண்ணா வாயத்தேரடான்னு சொல்ல யசோதை சொல்ல அந்த வாயில் அந்த உலகத்தை வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுலேன்னு சொல்லும்படியான அந்த காட்சி. மருத மரமாக 2 நலகோபன் மணிக்கிரவன் 2 பேர்கள் முன்வினை சாபத்தினால நந்தகோபர் மனையில் மருத மரமாக கிடக்க அந்த மருத பால் தயிரெல்லாம் தீடி கண்ணன் சாப்பிட்ட அந்த கண்ணனை யசோதை உரலில் கட்டினால் அப்பொழுது அந்த உரல் அந்த மரத்துக்கு இடையில் மாட்டிக்கொள்ளவே அந்த 2 மரமும் சாப விமோசனம் பற்றி 2 பேரும் பழைய உருவ நிலையை அடைந்தார்கள். அதுதான் இந்த காட்சி. அடுத்ததாக கண்ணன் நாவற்பழங்களை கொடுத்துவிட்டு அந்த தாய் நிலத்தில் தங்க விலையில் கொடுத்து நாவற்பழங்களை பெற்று செல்லும் காட்சி. கொல்லையில் நின்றும் கொணந்து விற்ற அங்கொரு தீக்கவு வலை கொடுத்து நல்ல நாவர் பழங்கள் கொண்டு நானல்லே நின்று சிரிக்கின்றானே ஆழ்வார் பாசுரம். அது மாதிரி தங்க வலையில் திருடி கொண்டு வந்து கொடுத்துட்டு நாவப்பழத்தை வாங்கி சாப்பிடும் காட்சி. அடுத்ததாக காளிங்க நர்த்தனம். பிளம்பன் இந்த காளிங்கன் மலையில் பிளம்பன் என்ற பாம்பு போய் நர்த்தனம் ஆடி அந்த கண்ணன் அந்த காளிங்கனை கொள்வும் காட்சி. குருந்தமுண்டு வசித்தானோடும் சென்று கூடியாடி விழா செய்து பெரியாழ்வார் பாசுரம். அதுபோலங்க கோபிஸ்திரிகள்லாம் ஆடை இல்லாமல் குளிச்சதை கண்ட கண்ணன் ஆடைகளை திருடி கொண்டு போய் மரத்து மேலே வைத்திருக்கும் காட்சி. கோபியர்கள்லாம் கண்ணனை கெஞ்சி கேட்கிறார்கள் அந்த காட்சி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின போது கோரத்னகிரிய இந்திரன் 7 நாள் மழை கல்லு மழை விடாது பெய்த காரணத்தினால அந்த மலையை தூக்கி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்றெடுத்து ஆணீரை காத்தங்காயா கோணீரை மேய்த்தவன் எம்மானி என்னும் ஆழ்வார் பாசுரத்துக்கு இணங்க இங்கு அந்த கோரத்னகிரியை மலையாக தூக்கி ஆயர்களையும் கோவினங்களையும் ஆவினங்களையும் காத்து அட்சித்த எம்பெருமான் கண்ணன் அந்த காட்சி. இது துவாரையில் குசேலர் கண்ணனுக்கு அவள் கொடுக்கும் காட்சி. அற்புதமான காட்சி. இந்த நிகழ்ச்சியெல்லாம் தென்னாங்கூர் கோயிலில் மகாமண்டபத்தில் வரையப்பட்ட சித்திரங்கள். லட்சுமி ரமண கோவிந்தா.